ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி போகும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு டே டிசம்பர் மந்த்துக்கான வருஷத்துக்கான கடைசி மாதத்துக்கான லாஸ்ட் 4th வீக் அந்த இதில் நம்ம இருக்கிறோம். ஸோ டிசம்பர் 21st to 25th இந்த வாரம் கிறிஸ்மஸ் வீக். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் இன்னைக்கு டேயில் மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கேண்டில் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு இது நம்மளோட வீக்லி கேண்டில். ஸோ இன்னைக்கு வீக்லி கேண்டில்லையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் டே பிக் செல் ஆஃப் ஒன்று நடந்திருக்கு. நான் நேற்றுக்கு நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது கிறிஸ்மஸ் வீக்கு, தென் நியூ இயர் வீக்கு. ஸோ இந்த ஒட்டி மார்க்கெட்டில் மேபி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், பிகாஸ் ஆஃப் நிறைய ஹாலிடேஸ் வருது, அதுக்காண்டி இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இப்போ கொரோனா வைரஸான வேக்சின் கண்டுபிடிச்சாலும் புதுசாக பரவுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பிகாஸ் ஆஃப் இது வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனை ஒட்டி யூஎஸ்லேயோ அந்த யூரோப் ஜோன்லேயோ உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வைரஸஸ் மேபி ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸ்ப்ரெட் ஆனாலும் அந்த நியூஸஸ் திரும்ப வந்தாலும் மார்க்கெட்டு கீழே வரைக்கும் வந்தால் நமக்கு இந்த ஒரு இடம் நமக்கு சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஸோ 11,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்ல வரும். அந்த அளவுக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரே கேண்டில் மார்க்கெட் ஃபுல்லாமே ஃபுல் பையிங்ல தான் போயிருக்கு. மார்க்கெட் கண்டினியூஸா பார்த்தோம்னா பை தான் போயிட்டே தான் இருக்கு. இடையில ஒரே ஒரு சும்மா ஹேமர் பட்டன் மாதிரி ஒரு கேண்டில் டோஜி கேண்டில்ஸ். ஸோ இப்போ டோஜி கேண்டில்ஸ் லெவல் தான் இப்போதைக்கு இம்மிடியட் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இம்மிடியட் சப்போர்ட்னா 12,790 12,800 இந்த லெவல். ஸோ இந்த கேண்டில் நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா 12,800 வரைக்கும் வரும். இது நம்ம டெக்னிக்கலாக பார்க்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கீழே இறங்குறதுக்கான நியூஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கே தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா யூகேல நியூவாக ஒரு பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால யூகேல எல்லாம் லாக்டவுன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவிலையுமே லாக்டவுன்ஸ் டிசம்பர் 31st வரைக்கும் நமக்கு இதில் யூகேல வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 31st வரைக்கும். ஸோ இதனால என்ன ஆகும், போன வருஷமே அதாவது இந்த வருஷத்துக்கான பிகினிங்லேயே நமக்கு நடந்த ஒரு செல் ஆஃப் மாதிரி நமக்கு கீழே வந்துருமோன்ற பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு எந்தெந்த செக்டார் ஏதாச்சும் ஒரு செக்டார் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தோம்னா எந்த செக்டாருமே பாசிட்டிவ் கிடையாது. எல்லா செக்டாருமே பாசிட்டிவ். மேஜராக தான் எல்லாமே விழுந்திருக்கு. நிஃப்டி 400 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் 1400 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 1300 பாயிண்ட்டு, தென் பார்ப்போம் இது ஐடி 400 பாயிண்ட்டு, ஸ்மால் கேப் 800, அடுத்து எல்லாமே 400 500 1000, கன்சியூமர் டியூரபிள் 1000 பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே ஹெவி செல் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேயே கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எல்லாத்துக்கும் மனசுல எல்லாத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு, இதே மாதிரி செல்லிங் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு யூரோப் மார்க்கெட் எப்படி இருக்கு, நல்ல ஒரு செல்லிங்ல இருக்கு. டாக்ஸ்ல 450 பாயிண்ட் மைனஸ், எஃப்டிஎஸ்சியும் கேக்கும் ஒரு 170 பாயிண்ட் 172 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் மேபி செல்லிங்க்கு நடக்கலாம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் மேபி நாளைக்கும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் பார்த்தோம்னா 12,800 வரைக்கும் வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு, இதே செல் ஆஃப் நடந்ததுன்னா. ஸோ இதில் ரிவர்சல் ஆகுது, இது ஒரு நியூஸ் கேஷுவலாக வர்றதா திரும்ப ஒரு பைபேக் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம பேசிட்டோம், யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் ஒன்று கொடுக்க போகிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் வித் இந்த 2 daysக்குள்ள அனௌன்ஸ் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் பையிங்கில் போகும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நாளைக்கு ஏதாச்சும் யூஎஸ்லேருந்து ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வந்ததுன்னா ரிவர்சல் என்ட்ரி ஆகலாம். ரிவர்சல் என்ட்ரி ஆனாலுமே 13,500 இந்த கேண்டிலோட பாட்டம் வச்சுக்கோங்க, க்ளோசிங் 13,500. இந்த 13,500க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நின்னாலோ இல்லை ட்ரேடிங்ல நின்னாலோ நம்ம பை பண்ணிக்கலாம், தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுலேருந்து உங்களுக்கு திரும்ப 14,000 14,100 வரைக்கும் போகும். இல்லை இந்த ஃபேரிங் இருந்ததுன்னா ஒரு ஜான்வரி 1st வீக் வரைக்கும் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வந்தால் 11,500 வரைக்கும் கூட வர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து போன தடவை அதாவது இந்த வருஷம் மார்ச்சில் வந்து ஒரு 7,000 வரைக்கும் வரும்போது எல்லாருமே பயந்துட்டு இன்னும் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு யாருமே பண்ணாமல் இருந்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டிப்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பையிங்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம பையிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் மேக்ஸிமம் செக்டார்ஸ் எல்லாமே செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் எல்லாமே செல்லிங், எல்லாமே ரெட்டு தான். ரெட்லேயும் நமக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே மோஸ்ட் ஆக்டிவ்ஸ் தான். டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. டாப் கெய்னர்ஸில் இருந்தது கூட இன்னைக்கு மார்னிங் இருந்தது கூட யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகவுமே எல்லாமே வந்து டாப் லூசர்ஸ்குள்ள போயிடுச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ்ன்ற ஸ்டாக்ஸே எதுவுமே கிடையாது. எல்லாம் டாப் லூசர்ஸ் ஸ்டாக்ஸில் தான் நமக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரிவர்சல் ஆனால் 13,500க்கு மேலே போனால் மார்க்கெட், கீழே இறங்கினா 12,800. இது இம்மிடியேட் சப்போர்ட். 12,800க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயின்னு கீழே இறங்குனா வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க பை பண்ணிக்கலாம். பண்ணுறவங்க டெலிவரி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி டைவர்ஸ்ஃபைடாக ஸ்டாக்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன்ஸ் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க புக் பண்ணி திரும்ப ஒரு இதுக்கெல்லாம் ஒரு ஏரியா வச்சுட்டு நிற்காம ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா புக் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப காசியஸான ட்ரேடிங்கில் இருக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகுன்றது இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணணும். நாளைக்கு மார்னிங் வந்து ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறணும். இதை பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப காசியஸாகவே ட்ரேட் பண்ணக்கூடிய டேயாக இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எல்லாமே காசியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.